ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து 2 தக்காளி போட்டுக்கலாம், 2 பல் பூண்டு போட்டுக்கலாம், 3 வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஊற்றி அதை குக்கரை மூடிக்கிட்டு விசில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் 2 விசில் வந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கடைஞ்சிக்குவோம். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு, வெங்காயம் தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக வேண்டி நம்ம கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியை கலந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். குழம்பு கொஞ்சம் பாதி அளவு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கலக்கி வச்சுருந்த கடலை மாவை எடுத்து அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லாவே கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டு கொதிய வந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா நமக்கு சுவையான